அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே நவக்கிரக மூலிகை மரங்களின் விளக்கம். சுழலும் கோள்கள் விருட்சத்தின் சொல் கேட்கும். விருட்சம் தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். மூலிகை விருட்சங்களை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கோளும் ஒன்றாய் காண ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீ விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீ விட்டு தொழ வேண்டும். சூரியன் முதலாய் 9 கிரகங்களும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் வில்வ விருட்சத்தை வணங்கி வந்தால் ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். பகவான் விருட்சத்தை காண ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு கற்பக மூலிகை வில்வ மரத்தில் கோதுமை நீர் விட்டு வணங்க வேண்டும். சூரிய பகவான் விருட்சத்தை காண ஈசனஸ்தம் வர வேண்டும். இங்கு கற்பக மூலிகை வில்வ மரத்தில் கோதுமை நீர் விட்டு வணங்க வேண்டும். இருளை விலக்கி உலகை விளக்கி சூரியன் இங்கே குடியிருப்பான். அவன் வில்வ மரத்தில் அடியவர் மனதில் ஒளி